இந்த இடத்துல சுக்கிரன் நீச்சமாயிடுச்சு. ஐயா பாப கிரகமாச்சே செவ்வாய், இங்கே அவர் இதாகிறது தப்பு இல்லை. இந்த இடத்துல பிருகமங்கல யோகம் வெகு சிறப்பாக செயல்படும். இந்த இடத்துல சுக்கிரன் தன்னுடைய நீச்ச வலுவை இழப்பார். இந்த இடத்துல நீச்ச வலுவை இழப்பார்னு தான் அர்த்தம். அதுக்காக பங்கமாயிடுறாருன்னா நினைக்காதீங்க. பங்கமாயிடுறாரு. பங்கம் வேறு, நீச்சம் வேறு, நீச்சபங்க ராஜயோகம் வேறு, சுபத்துவம் என்பது வேறு. ஆக இந்த இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது கெடுதல் அல்ல. அது இயல்பாக ஒருவனுக்கு உறுத்தி என்கின்ற ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த இடத்துல இந்த அமைப்பு இருந்தால் அவர் ஒரு ஆணோடோ ஒரு பெண்ணோடோ சுகித்திருப்பார் என்பதை நிச்சயப்படுத்தக்கூடிய ஒன்று. இப்போது இங்கே சுக்கிரன் சனி செவ்வாய் சேர்ந்து விட்டது. கெட்டது குடி. சுக்கிரன் தடம் மாறுகிறார் என்று அர்த்தம். பிருகமங்கல யோகம் கெட்டு விட்டது என்று அர்த்தம். எந்த ஒரு யோகத்திலும் பாவத்துவம் கலந்தால் அது கெட்டு போயிடும். ஒரு இளம் பருவ சமீபத்தில் திருமணமான ஒரு இளம் பருவ கணவனும் மனைவியும் தனிமையில் சுகித்திருக்கும் பொழுது ஒரு மாதிரியான குடிகார கும்பல் வந்தால் என்ன நடக்கும்? அந்த குடிகாரன் இவர். இங்கே ரெண்டு பேரும் சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை கெடுக்கிறதுக்குனே வந்த வில்ல சனி. நான் இப்போ இந்த கிரக உறவுகளை அப்படியே சொல்லும் போது எப்படி ஒரு கிரகம் நீச்ச பங்கம், நீச்ச பங்கத்தில் ராஜயோகம் போன்ற அமைப்புகளை தெல்ல தெளிவாக அன்பு மாணவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இங்கே சுக்கிரன் சனி செவ்வாய் சேரும் பொழுது இந்த இடத்துல சனி ஓரளவுக்கு சுபத்துவத்தை அடைந்து, சுக்கிரன் ஓரளவுக்கு சுபத்துவத்தை அடைந்து, செவ்வாய் ஓரளவுக்கு சுபத்துவத்தை அடைந்து சுக்கிரன் சுத்தமாக கெட்டு போகிறார். இந்த இடத்துல பிருகமங்கல யோகம் ரத்து செய்யப்பட்டு இந்த இடத்துல சுக்கிரனின் பாவத்துவம் மேலோங்கும். சுக்கிரனுடைய தசை சுத்தமாக அமுங்கி போய்விடும், விலகி போய்விடும்.